நேயர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் குறித்து கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க. அதுல முதலாவதாக காஞ்சிபுரத்துல இருந்து பவானின்றவங்க எழுதியிருக்காங்க. என்னுடைய கணவரின் பெயர் ராமலிங்கம். அவர் பிறந்த தேதி 25/7/1954. ராசி துலாம், நட்சத்திரம் சித்திரை. அவர் ஒரு பெரிய தொகையை வெளியே கொடுத்துள்ளார். அந்த பணம் எங்களிடம் எந்த ஒரு தடையுமின்றி வருவதற்கு நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கியம் மூலம் பரிகாரம் கூற வேண்டும். மற்றும் எனக்கு 3 பிள்ளைகள், 2 மகள்கள், 1 மகன். எனது பிள்ளைகள் ஒருவருடைய வாழ்க்கை கூட சரியாக இல்லை. என்னுடைய மகனின் பெயர் ஆர் கோபாலகிருஷ்ணன். அவன் பிறந்த தேதி 17/2/1989. ராசி மிதுனம், நட்சத்திரம் புனர்பூசம். அவன் 4 ஆண்டுகளாக சொந்தமாக டிராவல்ஸ் நடத்தி வருகின்றான். அந்த தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அது நன்கு நடைபெற நீங்கள் தான் வழி கூற வேண்டும். அவனுக்கு எப்பொழுது திருமணம் நடைபெறும்? அவன் எப்பொழுதும் பொறுப்பில்லாமல் இருக்கின்றான். எங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்கு நீங்கள் தான் பரிகாரம் கூற வேண்டும் ஐயா. சுவாமிஜி, இவங்களுடைய கணவருக்காகவும் இவங்களுடைய மகனுக்காகவும் இவங்க கேட்டிருக்காங்க. இவங்க 2 பேருடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க. இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு என்ன விதமான பரிகாரத்தால் பலன் உண்டு அப்படின்னு பார்க்கலாம். எப்பயுமே கடிதம் அனுப்பும் பொழுது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சிறப்பித்து கேள்வி கேட்டு அனுப்பிச்சா அதுக்கு பதில் சொல்ல சுலபமாக இருக்கும். இப்போ நீங்கள் பல விஷயங்களை ஒன்றா கோர்த்து கேட்கும்பொழுது சில நேரத்தில் நாங்கள் யாருக்கு என்ன பரிகாரம் சொன்னோன்னு உங்களுக்கே புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ உதாரணம், உங்கள் மகனுக்காக ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கோம், உங்கள் கணவருக்காக சொல்லணும். உங்கள் கணவர் தான் பண்ண வேண்டிய பரிகாரத்தை அவர் தான் பண்ணணும்னு குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அது யார் பண்ணணுன்ற உங்களுக்கு குழப்பம் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் 3 குழந்தைங்க இருப்பான், 2 குழந்தைங்க இருப்பான். அந்த குழந்தைங்களோட தனித்தனி பிரச்சனைகளை தொகுத்து கேட்பான். நீங்கள் உங்களோட பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை பணம் வர வேண்டிய பிரச்சனையா, இல்லை இப்போ பையனுக்கு திருமணம் நடக்க வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயமா, இல்லை பையனோட தொழில் சிறக்க முக்கியமா. இப்போ நீங்கள் ட்ராவல்ஸ் நடத்துகிறார் அப்படின்றீங்க. இப்போ அந்த ட்ராவலில் கடன் இருக்கா, அந்த வண்டி விஷயத்தில் அவர் தனியாக யார்கிட்டயாவது அக்ரிமெண்ட் போட்டு மொத்த வண்டி அனுப்பிச்சிட்ருக்காரா, இல்லை அந்த அலுவலகத்துக்காக தனியாக அலுவலகம் திறக்கிறதுக்காக கடன் பட்டிருக்காரா, இல்லை அந்த அலுவலகத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களால் அவருக்கு பிரச்சனை இருக்கா, இல்லை இந்த வாகனங்கள் ரெகுலராக போக முடியாமல் வாகனங்கள் தேங்கி நிற்கிறதால பிரச்சனை. ஏன்னா 2 விதமாக வரலாம். ஒரு 5 வண்டி வாங்கி வச்சுருக்காருன்னா 2 வண்டி மட்டும் போகும். அப்போ நீங்கள் 5 வண்டி ஓட்டுற டிரைவருக்கும் சம்பளம் கொடுத்து 5 வண்டியும் நீங்கள் பராமரிச்சுக்கும் போது உங்களுக்கு கடன் ஆகும். இது சில பேருக்கு பார்த்தா 5 வண்டி 4 வண்டி எல்லா வண்டியும் போகும், ஆனால் லாபமே தெரியாது. ஏன்னா 5 வண்டியும் அதிக கடனில் இருக்கும். சில பேர் அலுவலகத்தை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கடன் வாங்கியிருப்பா, வண்டியெலாம் கடன் வாங்க மாட்டான். இல்லை வண்டியை வெளியிலேருந்து வாங்கி விட்டுட்டோ அலுவலகத்தை மட்டும் பணத்தில் நடத்துவான். இப்படி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு நீங்கள் விவரமாக கேட்கலாம். பொதுவாக அவர் பொறுப்பில்லாமல் இருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பொறுப்பில்லாமல் இருக்காருன்றதுக்கு ஒரு அர்த்தம் பண்ணிக்கணும். அவர் எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் உட்காந்துருந்தா பொறுப்பில்லாமல் இருக்காருன்னு அர்த்தம். பண்ண பாவம் சிசுவதை செய்தோம் அல்லவா, செய்தோம்னு நான் என்னையும் சேர்த்து சொல்கிறதுன்னா நம்ம சமுதாயம், நம்ம சொசைட்டி அந்த மாதிரி பண்ணிச்சு இல்லையா, அந்த பாவத்துக்கு இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். அதனால் பிள்ளைங்களுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு காரணம். ஆகவே என்ன காரணமாக இருந்தாலும் சரி, இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய திருமண வயதில் உள்ள ஆண்கள் பெண்கள் என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். மார்கழி மாதத்தில் கூட கல்யாண பேச்சுவார்த்தை நடத்தலாம். மார்கழி மாதத்தில் ஜாதகம் வாங்கலாம், கொடுக்கலாம், பொருத்தம் பார்க்கலாம். மார்கழி மாதத்தில் பெண் பார்க்க போகலாம். திருமண முகூர்த்தம் மார்கழியில் வைக்கக்கூடாதே தவிர திருமணத்திற்கான முன்னேற்பாடுகள், அதற்கான முயற்சிகளை மார்கழியில் செய்யலாம். அதனால் இன்னைக்கு கூட நீங்கள் பேசுங்க, நாளைக்கு பார்க்குறேன்னு சொன்னால் வர சொல்லுங்க. இந்த வாரத்துக்குள்ளே ஒரு நாள் நீங்கள் போய் பார்க்குறதா இருந்தால் பார்த்துட்டு வாங்க. ஆக திருமணத்திற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கலாம். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே அமர்ந்திருக்கும் சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் யோகம். 9ஆம் இடத்திலே இருக்கும் குரு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் யோகம். ராசி அதிபதி சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் யோகம். லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலும் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய செல்வ செழிப்பினை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு யோகம். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். தொழில் ரீதியாக பெரிய வளர்ச்சி ஏற்படும். புதிய புதிய திட்டங்களை எல்லாம் இப்பொழுது மனதிலே வைத்துக் கொண்டிருப்பீர்கள். அவற்றையெல்லாம் செயல்படுத்தலாம். அவற்றை திட்டங்களை செயல்முறைக்கு கொண்டு வருவதற்கான கால சந்தர்ப்பம் இப்பொழுது மிகச் சிறப்பாக இருக்கிறது.
மகர ராசிக்கு இப்பொழுது உள்ள கிரக நிலவரம் மிகவும் சாதகமாக, அனுகூலமாக, ஆதரவாக இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நேரம் என்பதால் நீங்கள் எந்த திட்டங்களை வேண்டுமானாலும் இப்பொழுது செய்து முடிக்கலாம். மாணவ மாணவியருக்கு கல்வியிலே அளவுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படும், மிகச்சிறப்பாக படிப்பார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். புதிதாக ஆடைகள், அணிகலன்கள் எல்லாம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விருந்து உபசாரங்களிலே இன்றைய தினம் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். மிகச்சிறப்பான ஒரு நன்மை நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மிகவும் மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நாள், நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ஆறுக்குடையவன் 6க்கு 12ஆம் இடத்திலே மறைந்து விட்டதால் யோகம். ஆறுக்குடையவன் வலுவாக இருக்கக்கூடாது, தன் வீட்டிற்கு பின் வீட்டிலே மறைந்து விட்டது. 6ஆம் இடம் சற்று வலு குறைவாக இருக்கிறது என்பதால் கடன் தொல்லைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். கடன் கொடுத்தவர் உங்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, வாங்கிக்கிறேன்னு சொல்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிப்பார். கடன் தொல்லை இருக்காது, கடன் இருக்கும், ஆனால் அதை சிறிது சிறிதாக திரும்ப செலுத்தி விடலாம். கடனை செலுத்துவதற்கு, திரும்ப கொடுப்பதற்கு தேவையான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கடனெல்லாம் செட்டில் பண்ணலாம். இல்லைன்னா இப்போ ஒரு சாக்கு சொல்லலாம், என்ன சார் பண்ணுறது, ஒரு வாரத்துக்கு 24,000 தான் சார் எடுக்க முடியும், நான் எப்படி சார் கொடுப்பேன் அப்படின்னு சாக்கு சொல்லி தப்பிக்கலாம். ஆனால் அடுத்த மாதம் அது பண்ண முடியாது, கரெக்டாக மாட்டிப்பீங்க. ஆனால் நிச்சயமாக உங்கள் கடனை நீங்கள் அடைத்து விடலாம். கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம். பொருளாதார நிலையிலே ஓரளவு நல்ல வளர்ச்சி ஏற்படும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதில் அதிக லாபம் கிடைக்கும். வழக்கத்தை விட வருமானம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. ஒரு திரிகோணாதிபதி கேந்திரம் ஏறியதால் யோகம். புதன் சந்திரன் நேருக்கு நேராக பார்த்துக் கொள்கின்றன. 4 5 நேருக்கு நேராக பார்த்து கொள்வது ஒரு மிகச் சிறப்பான ஒரு யோகம். ராசிக்கு நன்மை செய்யும் 3 கிரகங்கள் 3 கேந்திரங்களிலே அமைந்திருக்கின்றன. 4ஆம் இடத்தில் சந்திரன், 7ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் புதன். மிக மிக அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே குடும்பத்தில் அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் உள்ள சிறு சிறு சண்டை சச்சரவுகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். எல்லோரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக, ஒற்றுமையாக குடும்பத்திலே நல்ல விஷயங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். ஒற்றுமையாக இருப்பதே ஒரு நல்ல விஷயம். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதியும் ராசி அதிபதியுமான குரு இப்பொழுது பரிவர்த்தனா யோகம் பெற்று புதனோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் தொழில் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு தேடி வரும். நீங்கள் எந்தெந்த பதவிகளை அடைய வேண்டும் என்று விரும்பினீர்களோ, எந்த பதவிகளையெல்லாம் நீங்கள் தேடிச் சென்றீர்களோ, அந்த பதவிகளெல்லாம் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடிச் சென்ற பொழுது கிடைக்காதவை இப்பொழுது உங்களை நாடி வருகின்ற நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மிகச்சிறப்பான நாள், மிக மகிழ்ச்சியான நாள். வெகு வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். நாளைய தினம் மார்கழி மாதம் ஆரம்பம். தனுர் மாத பூஜை நாளை முதல். மார்கழி மாதம் ஆரம்பம், மார்கழி திங்கள் நாளைய தினம் ஆரம்பமாகிறது. நாளையிலிருந்து அதிகாலையிலே அனைவரும் ஆலய தரிசனம் செய்துவிட்டு 7 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும். ஏன்னா ஒளிமயமான எதிர்காலம் பார்க்குறத மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் சீக்கிரம் வீட்டுக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்துடணும். இல்லைன்னா ஒளிமயமான எதிர்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன்.